أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح بسم الله الرحمن الرحيم صلوات الله وسلامه على النبي محمد وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் நவீன இஸ்லாமிய சிந்தனை என்ற தலைப்பை பற்றி பார்க்கிறோம். இந்த தலைப்பு பற்றி நாங்கள் இங்கே ஒரு அறிமுகத்தை சொல்கின்ற வகையில் தான் அணுகுகின்றோம். மிகவும் விரிவான விளக்கங்கள் எதனையும் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் எங்களால் சொல்ல முடியாமல் போகும். என்றாலும் கேள்வி பதில் நேரங்களில் கேள்விகளுக்கு ஏற்ப இன்னும் விரிவாக நாங்கள் இந்த தலைப்பை விளங்குவதற்கு முயற்சி செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சில குறிப்பிட்ட நவீன சிந்தனையாளர்கள் பற்றி, அவர்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பற்றி தனியான சில தலைப்புகளாக நாங்கள் அணுகுவதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நவீன கால பிரிவு என்று நாங்கள் நோக்குகின்ற போது எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த ஹதீஸிலிருந்து தான் இந்த காலத்தை நாங்கள் நோக்க வேண்டி ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்ம அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா அம்ர தீனிஹா. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அந்த சமூகத்தின் மார்க்கத்தை புனரமைக்கக்கூடியவர்களை அனுப்பி வைக்கின்றார். அபூ தாவூத், ஹாக்கிம், பைஹக்கி என்ற ஹதீஸ் துறை ஆசிரியர்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதிவாகி இருக்கின்றது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது, இஸ்லாம் ஒன்றாக இருந்த போதிலும் கூட, இஸ்லாம் என்ற இந்த அமைப்பில் எந்த விதமான வித்தியாசமும் ஏற்பட முடியாது. கலிமாவும் அதனை தொடர்ந்து வருகின்ற சட்டதிட்டங்களும் மாறுபட முடியாது. ஒன்றாகவே எல்லா காலப்பிரிவிலும் இஸ்லாம் காணப்படும். என்றாலும் கூட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இஸ்லாத்தை புனரமைக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறார். இதனைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே முஜத்திதுகள், மார்க்கத்தை புனரமைப்பு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தோன்றி வந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது. முதல் நூற்றாண்டுடைய முஜத்திதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்களுடைய கருத்துப்படி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் காணப்படுகின்றார். முதலாவது நூற்றாண்டுடைய முஜத்திதாக. இரண்டாவது நூற்றாண்டுடைய முஜத்திதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்பவர்கள் அடையாளம் காணுவார்கள். இப்படி ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த மார்க்கத்தை புனரமைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தோன்றி வந்திருக்கிறார்கள், தோன்றி வருவார்கள் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த மார்க்கம் ஒன்றாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் புனரமைக்க வேண்டிய தேவையை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று, முஸ்லிம்களுக்கு மத்தியில் மார்க்க உணர்வு பலவீனப்பட்டு தீமைகளும்
அநியாயங்களும் பரவி போய் மார்க்கத்தை விட்டு முஸ்லீம்கள் தூரமாக சென்றிருக்கக்கூடும். அல்லது முஸ்லீம் சமூகத்தின் மீது அந்நிய இன்னொரு சமூகம் படையெடுத்து அந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடும். அல்லது அந்நிய சிந்தனைகளினால் பாதிப்புற்று சிந்தனா ரீதியான குழப்ப நிலைகள் முஸ்லிம் சமூகத்திலே தோன்றி இருக்க முடியும். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையின் போது அந்த மார்க்கத்தை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக சிலர் இந்த ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறையும் தோன்றி வருவார்கள், தோன்றி வந்திருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. நவீன கால பிரிவை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக இந்த புனரமைப்பாளர்கள் முஜத்திதுகள் தோன்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. முதலாவது, முஸ்லிம் சமூகத்துடைய கடுமையான வீழ்ச்சி. இது ஆதாரம் சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லாத அளவுக்கு மிகவும் தெளிவான. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் போய் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய பாவ செயல்கள் கூடி போய் அந்நிய சிந்தனை ஆதிக்கமும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக கடுமையாக கூடி போன காலப்பிரிவிலே 18ஆம் நூற்றாண்டிலிருந்து நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தை புனரமைக்கக்கூடியவர்கள் தோன்ற வேண்டிய தேவை இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருதலாம். இது முதலாவது முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், மேற்கத்திய படையெடுப்பு. இரண்டு வகையான படையெடுப்பு நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போது சுருக்கமாக சொன்னால் இரண்டு வகையான படையெடுப்பு. அதுவும் 18ஆவது நூற்றாண்டிலிருந்து மேற்கத்திய நாடுகள், ஒல்லாந்தும் பிரான்சும் பிரிட்டனும் இப்படியான பல மேற்கத்திய நாடுகள் கீழேத்திய உலகத்தின் மீது படையெடுத்தன என்று எங்களுக்கு தெரியும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஏனைய பழைய நாடுகள் மீதும் படையெடுத்தன. அதே போன்று இஸ்லாமிய அரபு உலகத்தின் மீதும் அரபு அல்லாத ஏனைய உலகத்தின் மீதும் இஸ்லாமிய உலகத்தின் மீது மேற்கு நாடுகள் இராணுவ ரீதியான படையெடுப்பை நிகழ்த்தின. ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு, 1.5 நூற்றாண்டு காலம் முஸ்லிம்கள் அந்த மேற்கத்திய ஆட்சிக்கு அடிமைப்பட்டவர்களாக இந்த அரபு இஸ்லாமிய உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். மிக அண்மை காலத்தில் தான் அந்த இஸ்லாமிய நாடுகள் சுதந்திரம் பெற்றன என்று எங்களுக்கு தெரியும். இது இரண்டாவது முக்கியமான காரணம். இந்த படையெடுப்பின் இன்னொரு வகை சிந்தனா ரீதியான படையெடுப்பு. எப்படி இராணுவ ரீதியாக முஸ்லிம்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களோ அதே போன்று சிந்தனா ரீதியாகவும் முஸ்லிம்கள் நவீன கால பிரிவில் அடிமைப்படுத்தப்பட்டார். அதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த இரண்டு காரணங்களினாலும் நவீன கால பிரிவில் 18ஆவது நூற்றாண்டு, 19வது 20வது நூற்றாண்டு, இந்த 100 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் முஜத்திதுகளுடைய தேவை தொடர்ந்து இருந்து வந்தது. எனவே கண்டிப்பாக சந்தேகம் இல்லாமல் இந்த ஹதீஸ் சொல்வது போன்று முஸ்லிம் சமூகத்திலே முஜத்திதுகள் தோன்றினார்கள், தோன்றி இருக்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவான ஒரு உண்மை. இதனை மறுக்க முடியாது. இந்த ஹதீஸ் அதனை மிகவும் தெளிவாக சொல்வதன் காரணமாக அந்த முஜத்திதுகள் யார் என்று மிகவும் சரியாக இனங்கண்டு கொள்வது அந்த ஒவ்வொரு காலப்பிரிவில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் நேரு வழியில் நிற்பதற்கு, சரியான பாதையில் செல்வதற்கு அடிப்படை காரணமாக, வழிகாட்டலாக அமைந்து காணப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் இறுதி தூதர், அதன் பிறகு நபிமார்கள் யாருமே வரமாட்டார்கள், மறுமை நாள் வரும் வரையில் பல நூற்றாண்டு காலம், ஆயிரக்கணக்கான வருடங்கள் இஸ்லாம் வாழ வேண்டும். சந்தேகம் இல்லாமல் அந்த இஸ்லாம், இந்த பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டிய இஸ்லாம் இடையிடையே பின்தங்கல்களுக்குட்படும், அந்நியர்களுடைய படையெடுப்புக்குட்படும், முஸ்லிம்களே அந்த இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாமல் தூர போக வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நிலைகளில் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வழிமுறைதான் இந்த முஜத்திதுகள் உருவாக்குவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இது நபிமார்கள் தோன்றினார்கள். உதாரணமாக யூத சமூகத்தில் மாத்திரம்
நூற்றுக்கணக்கான நபிமார்கள் தோன்றினார்கள். ஆரம்பத்திலே யூதர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர்களாக தோன்றினார்கள். பிறகு அவர்களுக்கு மத்தியில் நிறைய நபிமார்கள் இடைக்கிடையே தோன்றினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த நபிமார்கள் அனைவரும் இந்த யூதர்களுக்காக வந்த நபிமார்கள். என்ன காரணம்? யூதர்கள் அந்த தூதை விட்டு தூர போகும் போது, பாவச் செயல்களில் மூழ்கிவிடும் போது, யூதர்கள் மீது அந்நிய படையெடுப்புகள் நிகழும் போது அவர்களை காப்பாற்றுவதற்கென்று, அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு செல்வதற்கென்று இடையிடையே நபிமார்கள் தோன்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உதாரணமாக யூதர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பதற்காக தோன்றிய ஒரு நபியாக இருந்தார். முற்றிலும் இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தின் பிறகு நபிமார்கள் தோன்ற மாட்டார்கள். எனவே அதற்கு பதிலாக நபிமார்களுடைய அந்தஸ்தில் அல்ல, அதற்கு பதிலாக முஜாத்திதுகள் தோன்றினார்கள். தோன்றி முஸ்லிம் சமூகம் தூர செல்லும் போது, முஸ்லிம் சமூகத்தின் மீது அந்நிய படையெடுப்புகள் நிகழும் போது அவர்களை காப்பதற்கென்று, அவர்களை திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கென்று இந்த முஜத்திதுகள் உருவாவார்கள், தோன்றுவார்கள் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே ரசூலுல்லாஹ் இன்னொரு கருத்தை இந்த ஹதீஸ் ஊடாக சொல்கின்றார்கள். ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமூகம் இறந்து போக மாட்டார், பலவீனப்படும், இஸ்லாத்தை விட்டு தூர செல்லும், இப்படியெல்லாம் நிகழும். ஆனால் இறந்து போக மாட்டார். ஏன் இறந்து போக மாட்டாது? முஜத்திதுகள் தோன்றுவதுதான் அதற்குரிய பிரதானமான காரணம். அவர்கள் தோன்றி பழைய முஸ்லிம்களுடைய அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த, தாபீங்களுடைய காலப்பிரிவில் இருந்த அதே நிலைக்கு முஸ்லிம்களை திரும்பவும் கொண்டு செல்லக்கூடிய முஜத்திதுகள் தோன்றுவதன் காரணமாக இந்த முஸ்லிம் சமூகம் அழிந்து போக மாட்டாது என்றும் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு மறைமுகமாக உணர்த்துகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியில் தான் நவீன கால பிரிவிலும் முஜத்திதுகள் பலர் தோன்றி இருக்கிறார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரணித்து இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். இந்த பின்னணியில் நாங்கள் 19வது 20வது நூற்றாண்டுகளை இஸ்லாத்துடைய நவீன கால பிரிவு என்று சொன்னாலும் கூட 18வது நூற்றாண்டிலிருந்தே முஸ்லிம் சமூகத்தை புனரமைக்கக்கூடிய இந்த முஜத்திதுகள் தோன்றக்கூடிய நிகழ்வு நடந்து வந்திருக்கின்றது. எனவே அந்த பின்னணியிலிருந்து, அந்த கால பிரிவிலிருந்து நாங்கள் இந்த நவீன கால பிரிவை அடையாளம் கண்டு அதன் ஊடாக இதனை நோக்குகின்றோம். நவீன சிந்தனையுடைய முக்கியமான கட்டங்கள், மிக முக்கியமான கட்டங்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். 3 முக்கியமான கட்டங்களாக நாங்கள் நோக்குவோம். அதில் முதலாவது கட்டம் இஸ்லாமிய சட்டத்தையும் சிந்தனையையும் புனரமைக்கின்ற கட்டமாக அமைந்தது. இந்த பின்னணியில் கீழ்வரக்கூடிய இமாம்கள், முஜத்திதுகள் 17வது நூற்றாண்டில் 18வது நூற்றாண்டில் தோன்றினார்கள். அவர்களில் முதலாவது நபராக நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் இமாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்ற சவுதி அரேபியாவின் நஜித் என்ற பகுதியில் பிறந்து அப்போதிருந்த இஸ்லாத்துக்கு எதிரான போக்குகளை, முஸ்லிம் சமூகத்திலே பரவி போயிருந்த இஸ்லாத்துக்கு எதிரான போக்குகளை எதிராக போராடி முஸ்லிம் சமூகத்தை புனரமைப்பதில் ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தியவர் தான் இமாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் என்று நாங்கள் சொல்கின்றோம். இவர் 1703 1791 வரையில் வாழ்ந்தவர்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சியையும் சவுதி அரேபியாவிலே நிறுவியவர்கள். அந்த இஸ்லாமிய ஆட்சியின் அடியொட்டித்தான் இப்போது இருக்கின்ற சவுதி அரேபியாவுடைய ஆட்சியும் காணப்படுகின்றது. இரண்டாவது, அவருக்கு சற்று பின்னர் இமாம் முஹம்மத் இப்னு நூஹ் என்பவர் மதீனாவிலே, சவுதி அரேபியாவின் இன்னொரு பகுதி மதீனாவிலே தோன்றினார்கள். 1752 1803 வரை. இந்தியாவில் இமாம் ஷா வலியுல்லா திஹ்லவி
ஏறத்தாழ அதே காலப்பிரிவில் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப், இந்த முஹம்மது இப்னு நூஹ் போன்றவர்கள் வாழ்ந்த அதே காலப்பிரிவிலே தோன்றி இந்தியாவில் இஸ்லாத்தை புனரமைப்பதிலே ஒரு பெரிய பங்கை ஆற்றினார்கள். அடுத்தவர் ஏறத்தாழ அதே காலப்பிரிவில் இமாம் முஹம்மது இப்னு அலி ஷவுகானி என்பவர் யமனிலே பிறந்து இஸ்லாமிய சிந்தனையை புனரமைப்பில் ஒரு பெரிய பங்காற்றினார். அடுத்ததாக இமாம் முஹம்மது பின் அலி சனூசி மொரோக்கோவிலே பிறந்து சனூசி இயக்கம் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய உமர் முக்தார் போன்ற பெரிய வீரர்களை தோற்றுவித்த, மேற்கத்திய படைகளுக்கு எதிராக பெரும் போராடி லிபியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்த பல இயக்கத்தின் தலைவராக, அதனை தோற்றுவித்தவராகத்தான் இந்த முஹம்மது இப்னு அலி சனூசி அவர்கள் அமைக்கின்றார். இமாம் முஹம்மது இப்னு அஹ்மத் அல் மஹதி என்று அழைக்கக்கூடிய சூடானிலே தோன்றிய ஒரு இமாம், அடுத்த இமாம். இவர்கள் அனைவரும் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் இறுதி பிரிவுகள் வரையில், 19ஆம் நூற்றாண்டின் நேரத்தால் ஆரம்ப பகுதி வரையில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் வாழுகின்ற காலப்பிரிவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம், அதாவது உஸ்மானிய சாம்ராஜ்யம் காணப்படுகின்றது. துருக்கியிலே அந்த சாம்ராஜ்யத்தின் தலைமையகம் இருக்கிறது. என்றாலும் கூட அந்த துருக்கி அரசாங்கம் பலவீனப்பட்டு போய் இஸ்லாமிய சமூகம் துண்டாடப்பட்ட ஒரு நிலையில் தான் ஏறத்தாழ அப்பொழுது காணப்பட்டது. துருக்கியுடைய அதிகாரம் முஸ்லிம் சமூகத்தின் ஏனைய பகுதிகள் அனைவருக்கும் கடுமையாக பரவாது பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அப்போது காணப்பட்டது. முஸ்லிம் சமூகத்திலே கபரு வணக்கமும் பிழையான சூஃபித்துவ சிந்தனைகளும் தக்லீத் என்று சொல்லக்கூடிய மதுஹபுகளை கண்மூடி பின்பற்றக்கூடிய நிலையும் மதுஹபு வெறியும் பரவி போயிருந்த காலப்பிரிவில் தான் இந்த இமாம்கள் தோன்றினார்கள். எனவே இவர்களுடைய சிந்தனைகளையும் இவர்களுடைய புனரமைப்பையும் நாங்கள் பார்க்கின்ற போது அதனை இந்த 3 முக்கியமான பகுதிகளில் அடக்க முடியும். முதலாவது தௌஹீதை நிலைநாட்டுதல், இரண்டாவது பித்அத்துகளை ஒழித்தல், மூன்றாவது இஜ்திஹாதை உயிர்ப்பித்தல். தௌஹீதை நிலைநாட்டல் என்பதனுடைய பொருள் ஏற்கனவே நான் சொன்னது போன்று குறிப்பாக சவுதி அரேபியாவிலும் பொதுவாக உலகம் முழுவதிலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் போல முன்னர் வாழ்ந்த இமாம்களை அல்லது பெரியவர்களை, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கபறுகளை புனிதமாக கருதி கபர் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் முஸ்லிம் சமூகத்தில் மிகவும் பரவி போய் காணப்பட்டது. இதனை ஒழிப்பதற்கு பெரும் போராட்டங்களையும் கூட இந்த இமாம்கள் நடாத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் சவுதி அரேபியாவை இந்த கபர் வணக்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு சென்றார். இரண்டாவது பித்அத்துகள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த வணக்க வழிபாடுகளில் மேலதிகமாக பல வணக்க வழிபாடுகளை உருவாக்கி எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமும் இல்லாத புதிய வணக்கங்களை உருவாக்குகின்ற போக்கு, அவற்றை பின்பற்றுகின்ற போக்கு முஸ்லிம் சமூகத்திலே பரவலாக அப்போது காணப்பட்டது. அவற்றை ஒழிப்பதற்கான போராட்டத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள். முஸ்லிம் சமூகத்திலே தக்லீத் என்று நாங்கள் சொல்லக்கூடிய மதுஹபுகளை கண்மூடி பின்பற்றக்கூடிய மதுஹபு வெறி சார்ந்த சிந்தனை போக்கு பரவி இருந்தது. எந்த அளவு தூரத்துக்கு என்றால் எகிப்திலும் கூட அல்-அஸ்ஹர் பள்ளியில் ஒரே நேரத்தில் 4 ஜமாத்துகள் நடக்கக்கூடிய, அதாவது 4 மதுஹபுகளை பின்பற்றி 4 ஜமாத்துகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்ற அளவுக்கு மதுஹபு வெறி பரவி போயிருந்தது. தன்னுடைய மதுஹபு மாத்திரம்தான் சரியானது, மற்ற அனைத்துமே பிழையானது என்று நினைக்கின்ற மதுஹபு வெறி பரவி போயிருந்தது. சுயமாக அந்த 4 இமாம்களுக்கும் பின்னால் யாரும் இஜ்திஹாத் செய்ய முடியாது, ஆய்வுகள் செய்ய முடியாது. என்ன புதிய பிரச்சனைகள் தோன்றி இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தீர்வை அங்குதான் போய் தேட வேண்டும் என்ற பிழையான சிந்தனை போக்கு முஸ்லிம் சமூகத்திலே பரவி போயிருந்தது.
இந்த நிலையில் அந்த ஆய்வு முறையை குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முறையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனைத்தான் நாங்கள் இஜ்திஹாத் என்று சொல்கின்றோம். அந்த இஜ்திஹாதை உயிர்ப்பிப்பதிலும் மிகவும் கடுமையாக போராடியவர்கள் தான் இந்த இமாம், நாங்கள் சொன்ன இந்த இமாம்கள். இனி இவர்களை விரிவாக பார்ப்பதாக இருந்தால் தனித்தனியாக ஒவ்வொருவராக நோக்க வேண்டி வரும். பொதுவாக இவர்கள் இந்த 3 அடிப்படைகள் மீதும் தங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறு பகுதிகளில் இதன் காரணமாக ஒரு விழிப்புணர்ச்சி தோன்றியது. என்றாலும் கூட இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால், இங்கு நாங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம் வரையிலான இந்த காலப்பிரிவுக்குள்ளால் இந்த குறிப்பிட்ட சிந்தனையாளர்கள், இமாம்கள் தங்களுடைய சிந்தனையை பரப்பி கொண்டு போன போதிலும் கூட மேற்குலகம் இஸ்லாம் உலகத்தின் மீது படையெடுத்தது. தன்னுடைய இராணுவ செல்வாக்கை இஸ்லாம் உலகத்தின் மீது பரவலாக கொண்டு வந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால் அரபு நாடுகள் பல மேற்கு நாடுகளுடைய இராணுவ செல்வாக்கு உட்பட்டு மேற்கு நாடுகளால் ஆளப்படக்கூடியதாக மாறியது. ஏனைய நாடுகளும் கூட, இந்தியாவும் கூட, ஏனைய நாடுகளும் கூட அந்நியர்களுடைய மேற்கத்தியவாதிகளுடைய ஆட்சிக்குட்பட்டது இந்த குறிப்பிட்ட கால சூழ்நிலை. இந்த இமாம்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்ற போது, போராட ஆரம்பிக்கின்ற போது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. மேற்கத்திய படையெடுப்புகள் லேசான முறையில் தான் ஆரம்பித்திருந்தது. இஸ்லாம் உலகத்தின் எந்த பகுதியையும் முழுமையாக ஆக்கிரமிக்கின்ற அளவுக்கு அவர்கள் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. எனவே அவர்கள் மேற்கத்திய படைகளோடு போராடக்கூடிய சூழ்நிலை இறுதி கால பிரிவில் தான் ஏற்பட்டது. எனவே இந்த முதல் அமைப்பிலான முதலாவது வகையிலான புனரமைப்பு பெரும்பாலும் பித்அத்துகளை ஒழிப்பதாகவும், கபர் வணக்கத்தை ஒழிப்பதாகவும், இஜ்திஹாதை மேற்றும் உயிர்ப்பிப்பதாகவும் என்ற இந்த 3 அடிப்படைகளின் மீதுதான் நிகழ்ந்தது. ஆனால் இரண்டாவது கட்டம், அதாவது நவீன இஸ்லாமிய சிந்தனையின் இரண்டாவது கட்டம், இதனை விட்டு ஏற்கனவே சொன்ன ஒழுங்குகளை விட்டு வித்தியாசமாக அமைந்தது. மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய உலகின் மீது, இஸ்லாமிய உலகத்தை ஆக்கிரமித்த போது இக்கட்டம் தோன்றியது. மேற்கத்திய சிந்தனை படையெடுப்பை விட்டு முஸ்லிம் சமூகத்தை காப்பதற்காகவும் இந்த புனரமைப்பு முயற்சிகள் ஆரம்பமாகும். அதாவது முதலாவது கட்டத்தின் போது ஏற்கனவே நான் சொன்னது போன்று இஸ்லாம் உலகம் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் இருந்தது. இஸ்லாமிய சட்டமும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. பல தவறுகளும் விலைகளும் காணப்பட்ட போதிலும் கூட. ஆனால் இந்த இரண்டாவது கட்டத்துக்கு வருகின்ற போது பல நாடுகள் மேற்கத்தியவாதியுடைய கையில் போய் சேர்ந்தது. மேற்கத்திய சிந்தனை படையெடுப்பும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது நிகழ்ந்தது. இந்த பின்னணியில் தான் வேறு வகையான ஒரு முயற்சி, 2 வகையான முயற்சி, மேற்கத்திய ஆட்சியிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை இராணுவ ரீதியாக மீட்டெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டங்கள் நடக்க வேண்டிய தேவையும், மேற்கத்திய சிந்தனைகளுக்கு எதிராக சிந்தனா ரீதியாக போராட வேண்டிய தேவையும் இந்த காலப்பிரிவிலே ஏற்பட்டது. எனவே இந்த காலப்பிரிவில் வேறு சில இமாம்களை, வேறு சில முஜத்திதுகளை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். முதலாவது அவர்கள் யார் என்று லேசாக நாங்கள் நோக்குவோம். பிறகு ஓரளவு விரிவாக அது பற்றி நாங்கள் சொல்வதற்கு முயல்வோம். முதலாவது ஜமாலுத்தீன் ஆப்கானி, இரண்டாவது இமாம் முஹம்மது அப்துஹு, மூன்றாவது இமாம் ரஷீத் ரிதா, நான்காவது இமாம் அப்துல் ஹமீத் இப்னு பாதிஸ், அடுத்தது அல்லாமா இக்பால் போன்ற இந்த பல அறிஞர்கள் இரண்டாவது காலகட்டத்துக்குரியவர்களாக வருகின்றார். இந்த காலப்பிரிவில் ஏற்கனவே நான் சொன்னது போன்று முஸ்லிம் சமூகத்தின் மீது இராணுவ ரீதியான படையெடுப்பும்
அதே வேளையில் சிந்தனா ரீதியான படையெடுப்பும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எனவே இவர்கள் இந்த குறிப்பிட்ட இமாம்களும் இன்னும் பலரும், நாங்கள் இங்கே எல்லோரையும் குறிப்பிடவில்லை, மிக பிரதானமானவர்களை மட்டும் குறிப்பிட்டிருக்கின்றோம். இவர்கள் இந்த இரண்டு வகையான போராட்டத்திலும் ஈடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டது. இமாம் ஜமாலுத்தீன் ஆப்கானி அவர்கள் வாழுகின்ற காலகட்டம் 1839 1896 ஆண்டு காலப்பிரிவு வரை உள்ள காலப்பிரிவு. இந்த காலப்பிரிவு 19வது நூற்றாண்டு. 19வது நூற்றாண்டின் இறுதி காலப்பிரிவில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த காலப்பிரிவிலே மேற்கத்தி உலகம் இஸ்லாமிய நாடுகளை கைப்பற்றுகின்ற சூழ்நிலை இருந்தது, கைப்பற்றி இருந்தார்கள். என்றாலும் கூட முழுமையாக முஸ்லிம் சமூகம் அடிமைப்படக்கூடிய நிலை காணப்படவில்லை. எனவே ஜமாலுத்தீன் ஆப்கானி முக்கியமாக கவனத்தில் கொண்டார்கள், முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்தி துருக்கியில் இருக்கின்ற அரசாங்கத்தை சீர்திருத்தி அதனூடாக மேற்கத்தியவாதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பை கொண்டு செல்வோம் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே அவர்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய போராட்டத்தை அமைத்துக் கொண்டார். ஜமாலுத்தீன் ஆப்கானி எங்கே பிறந்தார்கள் என்று ஆய்வு செய்கின்ற அளவுக்கு அவர்கள் எல்லா நாட்டுக்கும் உரியவர்களாக இருந்தார். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பிறந்தார்களா அல்லது ஈரானில் பிறந்தார்களா என்ற சர்ச்சை கூட காணப்படுகின்றது. காரணம், அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தொடர்ந்து வாழவில்லை. ஆப்கானிஸ்தானில் கொஞ்ச காலம், ஈரானில் கொஞ்ச காலம், சிரியாவில் கொஞ்ச காலம், எகிப்தில் கொஞ்ச காலம், துருக்கியில் கொஞ்ச காலம், இந்த நாடுகள் எல்லாவற்றையும் விட்டு நாடு கடத்தப்பட்டு பிரான்சிலே கொஞ்ச காலம், இப்படி நாட்டுக்கு நாடு ஓடி ஓடி தன்னுடைய சிந்தனைகளை சொல்லி முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தி துருக்கி ஆட்சியாளரோடு போய் கதைத்து முஸ்லிம் சமூகத்தை சீர்படுத்தி மேற்கத்திய இராணுவ படையெடுப்புக்கு எதிராக முஸ்லிம்களை ஒன்று திரட்டுகின்ற பணியில் தான் இந்த ஜமாலுத்தீன் ஆப்கானியுடைய காலப்பிரிவு முழுமையாக கழிந்தது. எப்படியாவது முஸ்லிம் சமூகத்தின் ஹிலாபத் விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்பதிலே மிக முக்கியமான கவனத்தை இவர் செலுத்தினார். ஆனால் அவருடைய மாணவராக இருந்து ஆரம்பத்தில் அவரோடு போராடி பிறகு அவர் இறந்ததன் பிறகு போராட்டத்தை வேறு முறையில் அமைத்துக் கொண்டவர்கள் தான் இமாம் முஹம்மது அப்துவும் இமாம் ரஷீத் ரிதா. இவர்கள் இருவரும் வாழ்ந்த காலப்பிரிவு 19வது நூற்றாண்டின் ஆரம்ப காலப்பிரிவு. ரஷீத் ரிதா ஏறத்தாழ 19வது நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையில் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய காலப்பிரிவிலே மேற்கத்திய படைகள் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளால் வந்து நன்கு கால் பதித்து நிலை பெற்று போன காலப்பிரிவு, முழுமையாக முஸ்லீம்களை ஆட்சி செய்ய தொடங்கி இருக்கின்ற காலப்பிரிவு. முஸ்லீம்களும் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு படிப்படியாக அடிமைப்பட்டு வருகின்ற காலப்பிரிவு. எனவே இவர்களினால் இராணுவ ரீதியான படையெடுப்பை மேற்கொள்வதனை விட முஸ்லீம்களை சிந்தனா ரீதியாக மீட்டெடுப்பது முக்கியம் என்று ரஷீத் ரிதாவும் முகமது அப்துவும் கருதினார். எனவே தங்களுடைய போராட்டத்தை அந்த அடிப்படையிலே வகுத்துக் கொண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை கொண்டு சென்றார். இதே போன்றுதான் அப்துல் ஹமீத் இப்னு பாதிஸ் அல்ஜீரியாவை சேர்ந்தவர்கள். அல்ஜீரியாவில் 1899 முதல் 1940 வரையில் வாழ்ந்தவர்கள். எனவே ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையில் வாழ்ந்தவர்கள். அப்துல் ஹமீத் பாதிஸ் அவர்கள் பிறந்து அல்ஜீரியாவை கவனித்த போது பிரான்சுடைய காலனித்துவ நாடாக அல்ஜீரியா இருந்தது. அரபு மொழியும் கூட இல்லாமல் போய் மிக பெரும்பாலானவர்கள் பாரசீக பிரான்ஸ் மொழி பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற அளவுக்கு அங்கு நிலைமை மிகவும் மோசமாக அமைந்திருந்தது. அப்துல் ஹமீத் பாதிஸ் அவர்கள் அல்ஜீரியாவில் தங்களுடைய போராட்டத்தை துவங்கிய போது அல்ஜீரியாவில் அவர்கள் கண்ட சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அரபு நாடாக இருந்த அல்ஜீரியா ஏறத்தாழ பிரான்ஸ் போன்று இருந்தது.
பிரெஞ்சு மொழி பரவலாக இருந்தது. பிரெஞ்சு கலாச்சாரம் அந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்தது. எனவே அப்துல் ஹமீத் பின் பாதிஸ் அவர்கள் ஜபஹத்துல் உலமா என்ற உலமாக்கள் நிறுவனம் ஒன்றை நிறுவினார்கள். அதனூடாக மீண்டும் அரபு மொழியை அந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கும் இஸ்லாமிய சிந்தனையை பரப்புவதற்குமான கல்வி நிறுவனங்களை தொடர்ந்து உருவாக்குவதிலே வெற்றி கண்டார்கள். அதனை அவர்கள் செய்த அந்த வேலையை பின்னணியாக கொண்டுதான் நாங்கள் இப்போது பார்க்கின்ற அல்ஜீரியாவுடைய இஸ்லாமிய அலை, பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் அங்கத்துவம் பெற்றிருக்கின்றமை போன்ற நிலைமைகளை இந்த அப்துல் ஹமீத் பின் பாதிஸ் அவர்களுடைய செயற்பாட்டின் ஊடாகவே நிகழ்ந்ததனை நாங்கள் காணுகின்றோம். கடைசியாக அல்லாமா இக்பால் ஓரளவு எங்களுக்கு அறிமுகமான ஒருவர். இந்தியா ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்து ஆங்கிலேயர்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டு முஸ்லிம்கள் ஆட்சி தலைமையை விட்டு நீங்கப்பட்டதன் பிறகு இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு சவால்களை முஸ்லிம்கள் இந்தியாவிலே எதிர்நோக்கினார்கள். அப்போது அல்லாமா இக்பால் போன்றவர்கள் அதற்கு பதில் சொல்பவர்களாக அமைந்தார்கள். அல்லாமா இக்பால் தன்னுடைய பிற்கால பிரிவில் மௌலானா அபுல் ஆலா மௌதூதியோடு சேர்ந்து பாகிஸ்தானிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கான செயற்திட்டங்களை ஈடுபட்டு இடைவெளியில் மரணித்தார். இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை அல்லாமா இக்பால் கொண்டு சென்றார்கள். அவர்கள் மேற்கத்திய சிந்தனையிலும் ஆழ்ந்த அறிஞராக இருந்ததன் காரணமாக எப்படி இஸ்லாமிய சிந்தனையை மேற்கத்திய சிந்தனைக்கு எதிராக முன்வைக்க முடியும் என்பது பற்றியும் பல நூல்களையும் ஆக்கியிருக்கிறார்கள். இது அல்லாமா இக்பால் அவருடைய நிலையாக அமைந்தது. இப்படி இந்த இரண்டாவது கால பிரிவில் மேற்கத்திய சிந்தனைக்கு எதிராக முஸ்லிம்களை காப்பாற்றுவதில் முக்கியமாகவும் இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய உலகத்தில் பல